சனிப்பெயர்ச்சி மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இதுநாள் வரை அட்டமத்து சனியை சந்தித்து தொல்லைகளை அனுபவித்து பிறகு பாக்கியத்தில் உட்கார்ந்த சனி தந்தை மூலமாகவும் வீட்டின் மூலமாகவும் தொந்தரவுகளை அனுபவித்து இப்பொழுது 10ஆம் இடத்தில் சனி வந்து சேர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி சேர்ந்திருந்து உச்சம் பெற்ற குரு பார்வை செய்கிறார். மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெரும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். சனி 10ல் இருந்து குரு பார்வை பெறுவது, ராசிக்கு 3ல் கேது இருப்பது, 9ஆம் இடத்துல ராகு இருப்பது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையே தெரியும். இவர்கள் தெய்வீக டூர் போவாங்க, கோயில் குளங்களுக்கு சென்று யாத்திரை நடத்துவாங்க. இருந்தாலும் 10ல் சனி என்ன செய்யும்? தொழில் ஸ்தானத்துல சனிக்கு ஒரு பலம் இருக்கு. சனி நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ் அப்படிம்பாங்க. சனி எதை பார்வை செய்யறாரோ அந்த இடத்த தொந்தரவு செய்வார். உங்க ராசிக்கு அவர் அங்க இருந்துகிட்டு எங்க பாக்குறாரு? சுகஸ்தானத்தை பாக்குறாரு. சுகஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? வீடு நிலங்கள்ல மிதுன லக்னம் மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு வரும். நிலம் வீடு இருந்தா வில்லங்கம் வரும், பக்கத்து நிலத்துக்காரர் பிரச்சனை பண்ணுவாரு, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு நில ரீதியா ஏற்படுத்தும். சனியோட அந்த பார்வையினால ஏற்படுது. நிக்கிற இடம் தொழில்ஸ்தானமா இருக்கனால தொழில் மிகப்பெரிய வெற்றியை மிதுன ராசிக்கு நேயர்கள் சனி பெயர்ச்சி சாதகமாக தான் இருக்கு. ஒரு சில பாயிண்ட் தவிர விரயம் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்த அப்படி சனி மனைவி ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். தன் 10ஆம் பார்வையாக நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள். நண்பரிடமும் மனைவிடமும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கூட்டாளிகள், அதாவது தொழில் கூட்டாளிகளோட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கணும். தொழில் நல்லபடியா நடக்கும், ஆனா அந்த கருத்து வேறுபாடு ஏற்படத்தான் செய்யும். மிதுன ராசினியர்களுக்கு சனி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஓரளவு சாதகமாக ஒரு 70% சாதகமாகவே தான் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. மொத்தத்தில் சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும்.